ஆரம்பிக்கலாங்களா? ஹலோ வணக்கம், வெல்கம் டு ஜேஎம் கேவலோ. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு என்ன சொன்னா, இன்னைக்கு 2024 இருந்து 2025 போக போறோம். ஒரு புதிய ஒரு நாளுக்குள்ள ஹாப்பி நியூ இயர். இந்த வருஷத்துல இருந்து எல்லாரும் நல்லா இருங்க, சந்தோஷமா இருங்க, நிம்மதியா இருங்க. வேற என்ன பண்ண சொல்லணும், எல்லாருமே நல்லா இருங்க. நான் இந்த வருஷத்துல தர முடியும். நான் சும்மாவே யாரையுமே ஒரு சின்ன ஒரு விஷயத்துல விட ஹர்ட் பண்ண மாட்டேன். நான் இந்த வருஷத்துல இருந்து சில மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறேன். அதே மாதிரி நீங்களும் உங்களோட வாழ்க்கையில மாற்றங்களை கொண்டு வர பாருங்க. சரி வாங்க இந்த வருஷத்துக்குள்ள போவோம். மார்னிங்கே பொங்கல் வச்சுட்டு அதுக்கப்புறம் இது வந்து குக்கும்பர் வந்து உண்மையாவே அவ்வளவு நல்லது. சமைச்சு நாங்க சாப்பிட முடிஞ்சது. இதை எப்படி எடுத்து இந்த வெங்காயம் எடுத்து தனியா பிடிக்கும் சலாட் செஞ்சு சலாட் உருளைக்கிழங்கு கேரட் போஞ்சி போட்டு சலாட். அது ஒரு லெவலு. பீஃப் கறி அது வேற லெவல், சொல்ல வார்த்தையே இல்ல. அதே சாப்பிட்டு கட்டிட்டே போறோம். பாத்தீங்கன்னா நாங்க சமைச்செல்லாம் முடிஞ்சா நாங்க இங்க சாப்பிட போறோம். நாங்க இப்ப வெளியில தான் போறோம். போய்க்க பாருங்க. இன்னைக்கு நீங்க ஒழிக்கிட்டோட இத்தனை கிளாஸ் எடுக்கிறீங்க. அது ஏனண்டா ஒரு ரீசன் வந்து உண்மையாவே உப்பத்த நிலைமையில ஸ்ரீலங்கா அவ்வளவு நல்லதா இல்ல. ஏனண்டா ஆக்சுவலா நடக்குது. அதனால எங்களை வீட்டை இருந்து எங்கேயுமே விடுறது இல்லை. ஏனண்டா போகும்போதே மஞ்சள் என்ன வெள்ள ரோட்டுக்கு இங்கால போட்டோம் சொல்லி வரேன்னா, அதனால இருந்து நாங்க வருஷத்துக்கு இப்ப எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா இங்கட அந்தோனியார் கோயிலுக்கு தான் வந்திருக்கிறோம். அந்தோனியாரில் டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி வச்சிருக்கிறேன். செருப்பெல்லாம் கலட்டி வச்சுட்டு போவோம். டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி இருக்கு. என்ன கிட்டிருக்கா இதே மீங்க பாத்தீங்கன்னா டெக்கரேஷன் எல்லாம் பண்ணிருக்கு. இந்த ஏசப்பா பிறந்திருக்கிறார் மாட்டு தொழுவத்துல. அப்படியே பக்கத்துல சாத்தி வைங்க கொளுத்து விளக்குல.
நாங்களும் இப்போ இதை கொளுத்துவோம். முடிஞ்சது பாவா தான் கும்பிடுறா. நான் அங்கே விளக்கு ஏற்றினா இந்த விளக்கு நூந்துட்டு பாவா கும்பிடுறா. எங்கால பார்த்தேன் இது இந்த ஸ்டாண்ட் அதில் இருந்தது. இப்போ என்ன செய்யுங்க வருஷத்துக்காக எடுத்துட்டினா உண்மையாகவே இந்த கோயிலில் ஒரு சொட்டு நேரம் இப்படி மனசை நிம்மதி எவ்வளவுதான் கஷ்டமாக இருந்தாலும் இந்த கோயிலில் ஒரு கொஞ்சம் நேரம் இருந்தால் உண்மையாக மனசு அவ்வளோ ஒரு ரிலாக்ஸாக இருக்கும். ஏன்னு தெரியல. ஆனால் தான் துணியார மகிமைன்னு நான் நினைக்கிறேன். இப்போ கோயிலுக்கு கோயிலில் கும்பிட்டாக்கி அடுத்தது நாங்கள் எங்கே போகிறோம்னா அந்த வீடியோவிலேயே பாருங்க. பாய் அந்தோனியாரே, பாய். யாருக்கு எடுக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பிள்ளைகளுக்கு இதான் பிடிக்கும். அவளுக்கு கிறிஸ்டினால நிற்கி இப்படி மட்டும் 3 எடுக்காது. நான் ஆல்ரெடி எடுத்து போட்டுட்டேன். எனக்கு மட்டும் அதுல அந்த ரெட் கலர் சாக்லேட் இருக்கும்ல, இதுல நீங்க வாங்கிட்டு வந்தீங்க. ஆல்ரெடி நான் பென்சில் வாங்கிட்டு வச்சுக்கேன். பென்சில் வேண்டாம், உங்களுக்கு இதான் பிடிக்கும். பில் போடுங்க. சிக்கலாம் எல்லாத்துலேயும் 2 எடுக்கிறேன்டா 2 பேர் தான் இருக்கிறீங்க. நாங்கள் ரெண்டு பேரும் 2 வாங்க. ஒன்று இதையும் போட வைக்கலாம். இது நல்லாக்கி கொண்டு வந்தானா இப்போ இங்க இதுலயே உங்களுக்கு விளங்கி இருக்கு. நாங்க அடுத்தது எங்க போக போறோம்ட்டு என்னடா வருஷத்துல நாத்து ஆட்டை வீட்டுக்கு போகும்போது வெறும் நைட்டு போகக்கூடாது. ஆட்டை வீடு இல்லை,
அது சின்ன பிள்ளைகளுக்கு வீட்டுல ஒரு கையோட போகக்கூடாது, கையை தான் பாப்பினோம். ஏன்னா நாங்களும் கையை தான் பாக்கலாம். எங்கிட்ட விட்டு 6வது வந்த வச்சுக்கு நாங்க ஓடி போய் இன்னும் வாங்கிட்டு இருக்கு கையை தான் பாக்கலாம். நாங்க பிரைஸ் 200 ரூபா. பேக்கெட் உடக்க பேக்கெட் ஃபுல்லா அடி பிடிப்பிதான். பேக்கெட் ஃபுல்லாவே அடி பிடிப்பிதான். நல்ல லாபம்னா அது. நம்ம கண்ணா தெரியவே முடியல. என்னடா மதுவக்கான 2 தேடி நான் இந்த சோறு மதுரை டங்கால இருக்கு. எந்த நீர் இருந்தாலும் பெரிய கம்மி பிச்சைக்காரி மாதிரியே இருப்பாருண்ணா. இந்த வீடியோ பார்த்துட்டு 6வது என்ன செய்யுங்க, இந்த கஷ்டப்பட்ட பிள்ளைக்கு 2 சட்டை வாங்கி கொடுங்க. லானி விட்டுல நீ என்னது கட்டிப்பிடி. ஹாப்பி நியூ இயர் கொடுத்து. ஹாப்பி நியூ இயர் கிறிஸ்டினா. அக்காவா இந்த ஆண்டு இந்த நீ மட்டும் தங்கச்சி கொடு. ஓ அதோட ஒரிஜினல் பென்சில் அடி. இல்ல எனக்கு எதுக்கு பென்சில் இல்ல, யாருக்கு வாங்கிட்டு வந்தது? இதெல்லாம் எனக்கும் சாப்பாடு போடு. வச்சுட்டாங்க ஹெல்மெட்டை கழட்டி விளையாடு. சோறு அங்க என்ன மதுக்கடையில பார்த்தா மது சோறு இருக்கிறதுல இருக்கும். எங்க அது புள்ள புருஷனுங்க மது சோறுங்க மது. உடுப்ப கட்டிட்டு இருக்காங்க. இவ்வளவு உடுப்பு போட்டுட்டு சோத்துக்கு வந்து நிக்கிறீங்க. அது மகந்த வீட்லயே வந்து முழு கிளி நல்லா இருக்கும். ஏந்தாங்க நீ மட்டும் பழைய புது உடுப்பு போடலையா? சமைக்க விட்டுட்டு போடு. சூப்பரா இருக்கு. ஓ கட்டாஸ் வாங்கிட்டா நான்ல நுள்ளி நான் ரோஸ் ஒரே கலர் உடுப்பு போடுறதா 6 ஃபர்ஸ்ட் நுள்ளிமா அவளுக்கு தான் சாப்பாடு வாங்கி கொடுக்கணும். சித்தமா எனக்கு ராக்கறி போடு. அது எனக்கு மட்டும் ஸ்பெஷலா நாங்க இறைச்சி சாப்பிட ஆக்களுக்கு. நீ சொத்துக்கு தானே வந்து இன்னும் ஆரம்பி பிடிக்காம இருக்கும். பெரியக்கா சாப்பிட்டியா? பாத்தீங்கன்னா சாப்பாடு வந்தாங்க. கால் கறி, கோழி, பருப்பு, சம்பல், கத்திரிக்காய், முட்டை. 2 கிலோ கோழி கறி மட்டும் இருக்காது. வாங்க சாப்பிடுவோம். மூஞ்சிக்கு 2 கலரா இருக்குதோ. அந்த கதிரையில இருந்து மத்த கறியத்தா இப்ப சொர்க்கம் மதுவிலே. ஆனா எங்களுக்கு சொர்க்கம் வந்து பெரிய கண்ட சாப்பாடு, பெரிய கண்ட சோத்துலதான். மதுவாக அசால்ட்ட வந்து 2வது கோப்பா அடிச்சு கொண்டு அப்படி எங்க கக்கட முடிச்சிருப்பா.
வீட்டுல நாங்களே சமைச்சு சாப்பிட விட பெரிய கண்ணை விட்டு வந்தாதான் திருப்தியான சாப்பாடு கிடைக்கும். 2-3 நாளா வாய் அடிபட்டு கிடந்துச்சு. சாப்பிட்டியா? நீ தின்ற விஷயத்துல நீ முன்னுக்கு சாப்பிடுற விஷயத்துல நீ முன்னுக்கு வந்துருவ. லியா நீ அம்மா மாதிரி சோறண்டா முன்னுக்கு வந்துருவேன். நாங்களை விட்டுட்டு வலிக்கிட்டு வச்சுக்கிட்டு அது இந்த கைவட்டி இருங்க அவனை சாப்பாடு வருது. உனக்கு பருப்பு கறி பிடிக்காதா? நெஞ்சு வலிச்சு நான் கோமாக்கு போயிட்டேனே. குசினா பையன் தப்பு நீ அவ அப்ப சாவா அடவண்டே பிடிங்க எடுக்கிற அவன்தான் இருக்கிறா. சூப்பரா இருக்கு. பெரியக்கா பெரியக்கா வலிக்குடு வீட்டை 365 நாளையில ஒரு நாள் விட்டு 3 நாள் விடல எனக்கு. என்னது ஆருக்கு சரி குடுத்துட்டு போவோம். 4 மணிக்கு குடுத்துட்டு போவோம். அதுக்கு என்ன அலரும் மேலும் அத்தான படிச்சவ அப்ப பெரியக்கா சி நான் வர மாட்டேன். சாமதி விட நீ சமைக்க மாட்டேன். அப்ப இது வருவா. அதுக்கு முதல்ல வந்துட்டு போறேன். சாப்பாடு அப்ப இதை விட சாமதி விட நல்லா இருக்கு சாப்பாடு. சாமத்தி விட வந்து பாத்தீங்கன்னா நாங்க பந்தெல்லாம் செலவழிக்கிறோம்னு பிளான் பண்ணாங்க. நாங்களுக்கு ஹோட்டல்ல அது வந்து நிகம்புல வாங்கினாங்க. நிகம்புல சமிகாக்கு பக்கத்துல வாங்கினாங்க. நீ சாப்பிடாம கதைக்கும் போது சாப்பிடாத. சமிகா ஹோட்டல்ல எல்லாம் சாக்லேட் கடையும் இருக்கு. சரி காணும். நான் சாப்பிட போறேன். பசி உயிர் போகுது இங்க. என்ன மணி செய்றீங்க? மணி சாப்பிட்டு 2 பேருக்கு மேல அங்க பெரியப்பாவும் பிள்ளையும் எங்கம்மா அது உங்களை கூப்பிடுறீனா? என்ன பெரிய பெரியக்கா மறந்து கூட எனக்கு காட்டுதா 10 மணிக்கு தான் நம்ம தேடிக்கு வருவேன். அதான் ஞாபகம் வச்சுக்கோள். ஏதோ பெட்டர் இஞ்சா பறிச்சது அந்த பிள்ளை என்ன செய்யுதண்டு எனக்கு காட்டா. நான் 10 மணிக்கு தான் வருவேன். எனக்கு காட்ட வைங்க. கல்யாணம் முடிச்சு புரிந்தா போக வேண்டிய இன்னும் அம்மாவோட ஒட்டி கொண்டு 3 பிள்ளை வச்சுட்டு அம்மாவோட இருக்கு. அவன் பாவம் முன்ன கட்டினது. அவன் கட்டினது அவன் சரியான பாவம். அவன் என்ன பாவம் அவன் கொடுத்து அவன் பாவம் அப்படி ஒரு கொடை பிடிச்சவன். பாடம்
அப்ப இதுக்கு அம்மா செய்த புண்ணியம் அந்த குறுக்கால வந்தாங்க உங்களை வீட்டுல அருகில் பூமிட்டான் அது என்ன நான் சொல்லி பாத்தீங்கன்னா பொம்பளை எல்லாம் கூடாதுன்னு சொல்லி இருந்தேன். அப்ப என்ன அதாலதான் என்னன்னு கூட விட்டோம். நீ நல்லவள கூட சகோதரன் சொல்றான், கூட பிறந்த சகோதரன் சொல்றான், கூட பிறந்த சகோதரன் சொல்றான். நீ நல்லதா போ சமங்கால புகுத் தெரிஞ்சல வயிற்று தெரியுது. கல்யாணம் கட்டுறவன் ஒரு 6 மாசம் 1 வருஷம் பொறுத்தாரு 6 வருஷமும் ஒரே மாதிரி வச்சு பாக்குறாங்கன்னா என்ன காரணம்? நீங்க சொல்ல பொடிய நல்லது எல்லாருக்கும் ஃபைன் தெரிஞ்சா நீங்க எல்லாரும் கேத்து உண்மையா சொல்லு, கேத்த உண்மையா சொல்லு. கேத்து உண்மையா சொல்லு. சகோதரங்கள் நல்லது அப்படியாத்தான் இந்த சகோதரங்கள மனசுக்கு நல்ல மனுஷன் மாதிரி வருது. ஒரு அக்காக்கு வந்தாதான் மனுஷன், அக்காக்களுக்கு மனுஷன் மாதிரிதானே. அவ பண்மையில வரும், ஒரு மேல வராது. நான் ஸ்டூடெண்ட் பார்த்து சொல்றேன். ஹலோ, நீங்க இந்த விட எப்ப வேலைக்கு வந்து சேர்ந்த? நீங்க பாத்தீங்களா பின்னேத்து பாத்தீங்கன்னா டீயும் கேக்கும். நாங்க அவ்வளவா டீ குடிக்க மாட்டோம், அதனால கொஞ்சமா அளவா தானே இருக்கு, பெருசு பெருசு. நாங்க இப்ப பூங்காக்கு போறோம். எப்படி இருக்கு எப்படி இல்லையோன்னு தெரியல, போய் சொல்றோம். நீங்க வாங்க. எங்க வேற இங்க வாங்க, கதைங்க இங்க வாங்க. கேக்க கழுவுற நீதான் எடு. பாத்தீங்கன்னா ஆடையில நிலைமையில இருக்கு. பிரியக்கா என்ன மது கேக் அது இப்படி வாங்க மது மது இப்படி வாங்க. வந்துட்டு வந்துட்டு உனக்கு சம்பவம் நான் தானே கூப்பிட்டு வரலையோ. வர சொல்லு. மார்னிங் எலும்பிலாம் விளம்பி பொங்கல் எல்லாம் வச்சுட்டு வீட்டையும் சமைச்சிட்டு எல்லாருக்கும் சாப்பாடுலாம் கொடுத்துட்டு நாங்களும் முளைக்கிலே எல்லாம் முடிய வீட்டை அக்கா கூப்பிட்ட வர சொல்லி அப்ப இன்னைக்கு அக்கா வீட்டையும் வந்தேன். நாங்க அக்கா வீட்டை வந்து சாப்பிட்டு ஒரு சின்னதா ஒரு சந்தோஷமா எங்கட நாளை முடிச்சு கொண்டுட்டோம். ஏன்னா இவ்வளவுதான் எங்கட நாங்க சின்னதா முடிச்ச கொண்டு எங்கட இந்த நியூ இயர உங்களோட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த இன்னொரு வீடியோல பார்க்கலாம். இனி 2025 கொஞ்சம் ஸ்பெஷலா வரலாம் என்று நினைக்கிறேன். வரும், மறக்காம பாருங்க. சரியா? பாய் பாய்.